வேறு லெவல் மாஸு அப்படி இப்படின்னு போட்டிருந்தீங்க. வேறு லெவல் மாஸுன்னு. கைஸ் இது எங்கேயாவது பிளிங்காக தான் பார்க்கணும். எங்கே காணுமே கதவை அப்படின்னு திரும்பி பார்த்தேன். இது யார் ஓப்பன் பண்ணியிருப்பா? ஹாய் கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தி கோஸ்ட் மல்டிப்ளேயர் ஹாரர் கேம். அந்த கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேரே தி கோஸ்ட்டு தான். இதில் ஏற்றிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமு, ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஓ ஏஷியா குத்து வச்சுக்கோங்க, இல்லை சவுத் ஏஷியா. ஏன் ஏஷியா கொடுக்க சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஏஷியா குத்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் டீம் போட்டு விளாட்லாம். அதனால தான் இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. ஓகே, நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். ரூம்ஸ்னு குத்துவங்க மேலே இருக்கும். இந்த மாதிரி பூமி மாரி போட்டு அந்த ஒரு சர்ச் பண்ணுற ஐக்கான் மாரி இருக்கும் பாருங்கள், அது குத்துட்டு இங்கே ஆன்லைன்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போடுறீங்கன்னா ஆன்லைன்லேயே போடுங்க. சிங்கிளாக போகிறீங்கனாலும் இதிலே போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு, ஸ்லாட்டர் ஹவுஸு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாரி இருக்கும். இது வாங்கணும். பர்ச்சேஸ்னால் காசு கொடுத்து இல்லை, இந்த கேமில் இருக்க எக்ஸ்பி அதை வச்சு இதை அன்லாக் பண்ணலாம். அப்புறம் இது வந்து வரும்னு நினைக்கிறேன், இது கூடிய சீக்கிரத்தில் வரும். இப்போதைக்கு இல்லை அது. ஓகே, இது வந்து நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் ரூம் போட்டு டிஃபிகல்ட்டில் வந்து ஈஸி கொடுத்துக்கோங்க. இப்போ தான் மான்ஸ்டர்ஸ் இருக்காது. நார்மல் கொடுத்திங்கன்னா மான்ஸ்டர்ஸ் வரும். ஓகே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்லாட்டர் ஹவுஸ்னால் என்னென்னா இந்த பாஸ்மோபோபியா கேம் கேஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது ப்ளே பண்ணி பாருங்களேன், ரியலாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சரும் இதையும் எடுத்துகிட்டு நம்ம போக ஆரம்பிப்போம். இங்கே வந்து லைட் சிம்பிளுக்கும் அதை கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்துட்டு இந்த சைடில் போவோம். ஏதோ ஒரு சைடு, சரி இந்த சைட்லேயே போவோம். லைட்டு போட்டுக்கிட்டு இஎம்எஃப் வந்து இது ஓல்டு இஎம்எஃப் ப்ளேஸ். இன்னொன்று உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும் என்னன்னா, நம்ம +1 ஸ்பீட் பைக் எஸ்கேப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோனா, அது பொங்கல் ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பேன் நான். அதுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு இதுவும் பார்க்கும்போது மோட்டிவேட் ஆகுது எனக்கு. அந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா வேறு லெவல் மாஸு அப்படி இப்படின்னு போட்டிருந்தீங்க. வேறு லெவல் மாஸுன்னு அதாவது சொல்ல முடியல. பிளாஸ்ட்டுன்னு பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அதுலேருந்து வெளில வந்தாச்சா. இங்கே இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் இதை வால்ல சொருவிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் போகலாம். இல்லைன்னா நம்மளை போகக்கூடாத மாரி புஷ்ஷுன்னு அடிக்கும் அது. இப்போ திரும்பி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரூம்குள்ளே போயிட்டா ஃபியூல் கேன் இருக்கும். இந்த ஃபியூல் கேன் எதுக்குன்னா, நம்ம வந்து ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணோம். ஜென்ரேட்டர் அது எங்கே இருக்குன்னுலாம் நான் காட்டுறேன். லைட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓடுறா. ஓடு 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 ப்ளீஸ். இது எங்கேயாவது பிளிங்காக தான் பார்க்கணும். நான் கையில் வச்சுருக்கிறது இஎம்எஃப் வந்து போதா இல்லைன்னு பார்க்கணும். அதை பார்த்தா தான் பேய் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜென்ரேட்டரில் தான் இங்கே ஊற்றணும். ஃபியூலை கிளிக் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபியூவில் கிளிக் பண்ணிங்கன்னா இது உள்ளே ஊற்றும். கீழே அந்த சாவியை திருப்பி விட்டால் ஆன் ஆகிடும். ஓகே, அது ஜென்ரேட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து என்னன்னா, என்னது அது உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்குது, அதுன்னு தெரில, எடுக்க முடியல. ஓகே, இப்போ இந்த ரூம்குள்ளே போவோம். பேய் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இஎம்எஃப் எங்கே போகுதுன்னு தெரியவில்லை. இங்கே எங்கேயாவது போதா நல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக எங்கேயாவது போகும் இஎம்எஃப். அது போச்சுன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3% போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேடணும், நல்லா தேடணும் கோஸ்ட் எங்கே இருக்குன்னு. ப்ளீஸ், ரியலாக இந்த கேம் ஜாலியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த கேமை ஏற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேட வேண்டியதான் கோஸ்ட்டு. ஐயோ, லைட் ஆஃப் பண்ணிட்டேனே. லைட்டாக போடுற. ஓகே, தேடு.
கைஸ் எங்கே இருக்குன்னு தெரில, தேடினே கைஸ். அப்புறம் மைன்கிராஃப்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டிருப்போம், அரைகுறையாக விளாண்டு போட்டிருப்போம். இந்த வாட்டி நாங்கள் ஒழுங்காக விளாண்டுருக்க போன வாட்டி. அது வந்து ஃபஸ்ட்டு என் வீடியோவே அந்த வீடியோ தான். அது பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஓகே, அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்பி விளாண்டு போகிறதா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு கோஸ்ட் எதுவும் மாற்ற மாரி தெரில கைஸ். இங்கே ஒன்று இருக்கும், இதுலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அதை. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே லைட் இருக்கும், லைட்டை போட்டாச்சு. லைட்டை போட்டு இதை திரும்பி நம்ம எடுத்துகிட்டு போய்ப்போம். ஏய் எறா தேவை கைஸ் இது, அதனால் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இதோ இங்கே ஒரு கதவு இருக்கும், அதெல்லாம் பார்த்தேன். நான் காணுமே கதவை அப்படின்னு திரும்பி பார்த்தேன். இது யார் ஓப்பன் பண்ணியிருப்பா? இஎம்எஃப் இஎம்எஃப் 5 வரைக்கும் போயிடுச்சு. ஓமைக்கா இதில் இஎம்எஃப் 5 வரைக்கும் போயிடுச்சு. டெம்பரேச்சர் மைனஸில் போதா இல்லை இருந்தால் பார்க்கணும். ஐயோ கேஸ் ரியலாக இவ்வளோ இதுவாக பார்க்குறப்ப எனக்கே திகிலாக இருக்குது. ஐயோ கேஸ் என்ன சொல்கிறதுனே தெரில. கேஸ் ஃபிங்கர் ப்ரிண்ட்டும் கிடச்சிச்சு. ஓமைக்கா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா அல்ட்ரா வயலட்டு இஎம்எஃப் 5 போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த லைட் வேணாம், இந்த லைட் ஆன் பண்ணிப்போம். இப்போ டெம்பரேச்சர் மைனஸில் போதா இல்லையா கைஸ் செக் பண்ணணும் நம்ம. ஆஹா, டெம்பரேச்சர் மைனஸில் போதா இல்லையா? இந்த இடத்துல தான் கோஸ்ட் இருக்குது கன்ஃபார்ம். கேஸ் இந்த இடத்துல எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் எல்லாத்துலேயும். கேஸ் ஆனால் ரியலாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்ததுன்னு. ஹோய், ஏன் அவ்வளோ வெறி? இந்த கோஸ்ட்டு பயங்கரமான கோஸ்ட்டாக இருக்கும் போலையே. வலிச்சு அடிக்குது. இங்கே தான் என்கிட்ட தான் மைனஸில் போதான் பார்க்கணும் டெம்பரேச்சரு. ஏன்னா மைனஸில் போனால் இது ஒரு எவிடன்ஸு. கீழே பேப்பர் புக்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, சார் கிடைக்குதா? தேடி பார்ப்போங்க கைஸ், ஒரு இடத்தையும் விடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல போட்டு திருடணும்ல, இந்த வால்ட்டா எதுவும் அது பேர் தெரில, போட்டு திருடணும்ல அந்த இடத்துல தான். ஓமைக்கா. ஓகே, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இது கிடச்சிது. அந்த இடத்துல தான். ஐயோ, எனக்கு ரொம்ப வாய் ரோல் ஆகுது, என்னன்னு தெரில. இது ஒரு வேளை இந்த பேய் கேம் விளாட்றதுனால எனக்கு திடீர்னு சரியாக பேச வரல. நம்ம அந்த இடத்துல பண்ணல கைஸ், அதுதான் இந்த இடத்துல ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே அந்த மாதிரி தான் புஷ்ஷுன்னு வரும் அந்த புகை மாரி, அது வந்து ஆஃப் பண்ணி விட்டாச்சு. அது பிரச்சனை இல்லை. ஓகே, அது பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இதையும் தள்ளி விட்டாச்சு. இது வந்து ஒரு சீக்ரெட், நான் தான் கண்டுபிடிச்சேன். இதை யூடியூப்லாம் பார்க்கல, நானே கண்டுபிடிச்சேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா எதுவுமே இருக்க மாதிரி இல்லை. லைட்டை போட்டுக்கோ. இந்த சாவி மூவ் ஆயிடுச்சா? சாவி மூவ் ஆன மாதிரியே இருந்தது. சாவியில் எடுக்க முடியலண்ணா. டெம்பரேச்சர் மைனஸில் போதா என்ன பண்ணணுன்னா, இது இந்த இடத்துல போட்டு போயிடுவேன். போட்டு போயிட்டு நாங்கள் போயிட்டு கேண்டிலு ஸ்பிரிட் பாக்ஸ் இல்லை செக் பண்ணணும்ல, அதான். ஓகே, சீக்கிரம் போயிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வந்து செக் பண்ணி பார்க்கணுங்க. இது வந்தாச்சு. ஐயோ, வேறு வேகமாக ஓட மாட்டான், அதான் கடுப்பு இதில். வேகமாக ஓடி கேண்டில் எடுத்துப்போம். அப்புறம் இந்த ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துப்போம். அதுக்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும். இப்போதைக்கு அது இருக்கட்டும், நம்ம வந்து போவோம் வேகமாக. லைட்டு டிமிட்டு படிக்கிற மாதிரியே இருக்குது, லைட் ஆஃப் ஆகிற மாரி இருக்குது, ஏன்னு தெரியல. சரி, ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். வந்தாச்சு ஒரு வழியாக, இங்கே வந்தாச்சு. கேண்டில் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துன்னு போவோம். கேண்டில் வந்து ஆஃப் ஆகிடும் கிட்ட போனாலே. கேண்டில் ஒரு மாதிரி தான் ஆகுது. கேண்டில் ஆஃப் ஆகிடுச்சின்னா என்ன அர்த்தம்னா, பேய் ஊதி விட்டுச்சுன்னு அர்த்தம். ஐயோ கைஸ், கத்திரிக்கோலை பார்த்தீங்களா? ஸோ ரியலாக இந்த கேமு செம்ம ஜாலியாக இருக்குது. பாஸ்மோபோபியா ரியலாக நீங்கள் ஏற்றி கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி பெஸ்ட்டு கேமு. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல போட்டுடணும். அது வந்து மேலே இது அணைஞ்சிச்சின்னா அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ இது வந்து மைனஸில் போச்சான்னு பார்த்தா மைனஸில் போல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
கைஸ் கேண்டில் ஆஃப் ஆகிற மாதிரியே இருக்குது, தெரில. பொறுமையாக தான் நம்ம போகணும். வந்து பேசி பார்ப்போம். ஆர் யூ ஹியர் கேட்டிருக்கேன். உண்மை பயங்கரமாக போகுது, 100 மேலே. ஆர் யூ ஹியர், இங்கே இருக்கியா இல்லையா சொல்லு, சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு. ஆர் யூ ஹியர், ஹூ ஆர் யூ, யார் நீ, சீக்கிரம் சொல்லு, யார் நீ. ப்ளீஸ் இது வந்து ரெஸ்பான்ஸ் வரணும் இப்போது. இப்போ அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். இது ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேண்டிலும் இப்போதைக்கு எதுவும் ஆகிற மாதிரி இல்லை. நம்ம ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கணும். இந்த இடத்துலையே நின்று கேட்கணும், அப்போ தான் தெரியும் கன்ஃபார்மாக. ஓகே, இதை பார்க்கணும் தான். இப்போ தான் ஃபைலில் போச்சு இஎம்எஃப். இப்போ தானே கேஸ் ஃபைலில் போச்சு ஃபுல்லாக. இப்போ அதுக்குள்ளே மாறிடுச்சு. அதானே. ஐயோ கதவெல்லாம் முடியுது இந்த இடத்துலவே. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துலையே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆர் யூ ஹியர், இருக்கியா இல்லையா, டப்பு டிப்புன்னு சொல்லு. லைட்டாக போட்டு கைஸ் ரொம்ப இருட்டாகுது. ஓகே, கேட்கணும். இந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும். கொஸ்டின் நம்ம கேட்டுக்கினே இருந்தால் அது ஆன்சர் பண்ணும் நம்மளுக்கு. ஓகே, ஆன்சர் பண்ணுதா இல்லையா கேட்டுக்கினே இருக்கணும் கைஸ், விடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது எப்போ வாயை திறக்குதோ அப்போ தான் விடுவேன். அது வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, கேட்கணும். இது வந்து நம்ம இங்கே எடுத்து வந்து பார்ப்போம். கேண்டில் வந்து அணையணும் கைஸ், அதான் நம்மளுக்கு விஷயமே. கேண்டில் வந்து அணைஞ்சால் அது ஒரு எவிடன்ஸ். கேண்டில் இப்போது அணையிற மாதிரி இல்லை, அதனால் அப்படி இப்படியும் வச்சு சுற்றினே தான் இருக்கும். இந்த இடத்துல தான் பேய் இருக்குது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல அணையிற மாதிரி இருக்குது. அணையுதோ கைஸ், அணையுதுன்னு நினைக்கிறேன். கேண்டில் அங்கே பாருங்க ஒரு மாதிரி ப்ளோ ஆகுது. ஓகே, அணைஞ்சிடும்னு நினைக்கிறேன். கேண்டில் இப்போ அணையணும் கைஸ். இப்போ கேண்டில் அணைஞ்சால் தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு பாதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 50%. இன்னும் பாக்கி பர்சன்ட் ஆகலை. கேட்கணும். இங்கே தான் பேய் இருக்குது, இங்கே தான் இருக்குது பேய். கேட்டுக்கினே விடாமல் கேட்கணும். கேட்டுக்கினே இரு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது எடுத்து இது மைனஸில் போயிருக்கா. கதவுலாம் மூடாது, அமைதியாக இரு. ஐயோ திரும்பி கதவு மூடுது, அமைதியாக இரு. அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது. இது வேறு கதவு மூடி விட்டுருது. கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன், அதனால் என்ன பண்ண முடியும், கேட்டுக்கினே இருப்பேன் கைஸ். நம்ம மான்ஸ்டர் சைக்கிள் அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம். மான்ஸ்டர் வச்சா நம்மளை கொண்டே போட்டிருக்கோம். இது கேண்டில் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ ஏதாவது எனக்கு எவிடன்ஸ் வேணும் கைஸ். இப்போ எவிடன்ஸ் எனக்கு கிடச்சாதான் நான் ரிச்சுவல் பண்ண முடியும். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 எவிடன்ஸ் ஆச்சு கிடைக்கணும். நம்மளுக்கு கிடச்ச எவிடன்ஸ் வந்து அல்ட்ரா வயலட் கிடச்சிச்சு. அல்ட்ரா வயலட் கிடச்சிச்சு, இஎம்எஃப் லெவல் 5 போயிடுச்சு. இப்போ இது ஒன்று வேணுமே. இப்போ இது வந்து ஒன்று இதை அணைக்கணும், கேண்டில் வந்து அணைக்கணும். அந்த மாதிரி எதுவுமே ஆகிற மாதிரி இல்லை. இதை கீழே இங்கே போட்டு இதை எடுத்து பார்க்கணும். மைனஸில் போயிருக்கா, போ மைனஸில் போ பேசி. இப்போ வந்து இதை மைனஸில் போகணும் கைஸ். அதனால தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நான் இதுலேயும் பேசி பார்க்குறேன், இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கடுப்பாகுது எனக்கு. பேசு கைஸ். திடீர்னு ரெட் ஆகிடுச்சு, ஏன்னே தெரியல. அப்புறம் திடீர்னு அந்தமாதிரி ரெட் ஆகிடுது, ஏன் தெரியலையே. நான் வேறு இது அப்போ தந்து கேட்குறேன், இன்னும் ரெஸ்பான்ஸே கொடுக்கல. கதவு அடிக்கடி மூடி விட்டுருது, அதுதான் ஒரே டென்ஷன் ஆகுது. இப்போ இதையே நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அதான் இந்த ஒரு கதவை மட்டும் மூடிக்குது, ஏன்னு தெரில. ஏந்திரா ஃபுல்லாக இங்கே செக் அவுட் பண்ணுங்க கைஸ்.
இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தால் வேஸ்ட்டு. செக் பண்ணி பார்க்கணும் இது எந்த இடத்துல EMF லெவல் 5 போகுது. அங்கங்கே போகுது, அப்புறம் அப்படியே போயிடுது, காணாமல் போயிடுது. இதை பாருங்கள், உள்ளே வந்துட்டேன்னா காணுமா. இப்போ நான் இப்படி நிற்பேன், ஒரு பொசிஷனில் நிற்பேன், வந்துடும். அல்ட்ரா வயலட்டி ஆகுது. நார்மலாக பார்த்தா எதுவுமே தெரியாது, அதான் கோஸ்ட் டிடெக்ட். இந்த பேய் வேறு ஏன் மூவ் ஆகினே இருக்கும் போல், வேறு வேலையாகாது போல் இந்த பேய்க்கு. இது நம்மளுக்கு தான் வேறு வேலை இல்லையா? இது பின்னாடியே போகிறதா இது. ஏய் எங்கடா போய் தொலைஞ்ச பேயே, தயவுசெய்து வந்து மாட்டிடு என்கிட்ட. பொறுமைங்க, என்ன பிரைட்டாக இருக்குப்பா லைட்டு. ஈஸி. இப்போ வந்து அது எங்கே வேறு போய்த்தோம். ஆஹா, ரூம் விட்டு ரூமாக மாறியா நீ? பேசிட்டு பாருங்க, ஒரு ஒரு ரூமாக மாறினுக்குது. நம்மள வச்சு ஃபன் பண்ணினுக்குது நல்லா. அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. இந்த இடத்துல காட்டிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது உள்ளே போய் காட்டுது. இப்போ நான் இங்கே வந்தால் செக் பண்ணி பார்க்கணுமா? அதான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். இதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். அதான் இப்போ பார்த்தீங்களா, இதோட வித்தியை இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளை வச்சு ப்ளே பண்ண போகுது. இங்கே வந்தால் இருக்காது. ஃபுல்லாக தானே போச்சு. இது ஃபுல்லாக போச்சு. இப்போ தான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், ஃபுல்லாக போச்சு. இப்போ இந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக ஃபுல்லாக போச்சு. இதை வச்சு சுற்றினே நான் நல்லா பண்ணுது பேய். பேயா இது? ஆக்கி மைனஸ் ஆகினே இருக்குது இது மாட்டுன்னு. இப்போது நல்லா குறைஞ்சிருக்கு. இன்னும் முன்னாடி போகும், முன்னாடி போகணும், முன்னாடி போகணும். ஏறுது பேசி. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா கம்மியாகுது. இந்த இடத்துல தான் பேய் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை போட்டு போயிடுவோம். இல்லை கைஸ், மைனஸ் ஆகுது, நல்லா ஆகுது, மைனஸ் ஆகுது. மைனஸ் அட்லீஸ்ட்டு 5க்கு போகணும். அந்த 5 கீழே போகணும், அப்போ தான் பேய் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். கேண்டில் வச்சு கேண்டில் அணைஞ்சிருச்சு, கேண்டில் அணைஞ்சிருச்சு. ஓகே, கேண்டிலும் அணைஞ்சிருச்சு. ஓகே, குத்தாச்சு. EMFும் போயிடுச்சு. இப்போ இது தான் பார்க்கணும், இது இப்போ போதா இல்லையா? போதும் கைஸ், தான் நினைக்கிறேன். இந்த இடத்துலையே சுற்றி பார்க்கணும். இதை வந்து இங்கே போட்டு போயிடுப்பேன். இது வந்து இது ஏறலைன்னா போகுது. இது செம்மகாண்டே ஏற்றின்னு இது அங்கே இங்கேன்னு. அதனால இதை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டு அந்த ஸ்பிட் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு திரும்பி அந்த ரூம்குள்ளே போய் பேசணும். பார்த்தீங்களா எப்படி ப்ளே பண்ணுது நம்மளை வச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரும் வர வச்சாச்சு. ஃப்ரீசிங் டெம்பரேச்சரும் வந்துச்சு. இந்த ரூம் தான். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதேமாதிரி எல்லாத்தையும் கொடுத்து வச்சாச்சு. போய் டக்குன்னு ரிச்சுவல் பண்ணி எஸ்கேப் பண்ணிடலாம். அது எப்போ ரிச்சுவல் பண்ணி எஸ்கேப் பண்ணுவேன்? பேயை ஓட்டிவியான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். போ வேகமாக போடா. ஐயோ, சீக்கிரம் போ கை, சீக்கிரமாக முடிக்கணும். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன், 18 நிமிஷம். நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலான்னு தான் நினச்சேன், பார்த்தா 18 நிமிஷமாக ஆகுது. இப்போ வந்து ரிச்சுவல் பண்ணணும். இப்போ ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அந்த புக்கு தான். இந்த புக்கு கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். நீங்கள் எவிடன்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அது எதுவுமே ஆகும் போயிடும். கேண்டில் எரியும், அதுக்கப்புறம் கேண்டில் அணைஞ்சிரும், லைட் அணைஞ்சிரும். இந்தமாரி எரியணும், அப்போனா தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். எரிஞ்சிச்சா, அதுலேருந்து பட்டன் கிடைக்கும். இந்த பட்டன் எடுத்துகிட்டு வந்து நேராக ஒன்று இருக்குல்ல, இதில் நீங்கள் ஃபிட் பண்ணிடணும். பட்டனை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு போய்ட்டு நம்ம பவர் கொடுக்கணும். ஜென்ரேட்டருக்கு குத்தாச்சா, ஜென்ரேட்டருக்கு பவர் குத்தாச்சு. இப்போது அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணிட்டா அந்த கீ கிடச்சிச்சு. கீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா கீ எடுத்தாச்சு. இந்த கீயை வச்சு தான் பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இது இருக்கும், நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு இது. இப்போ வந்து லிஃப்ட்டு இருக்கும், அங்கே நேராக வந்துடணும்.
நேராக வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து லிஃப்ட்டு இருக்கும். இந்த இதில் வந்து இந்த குத்துட்டிங்கன்னா கீயை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. லிவரை இழுத்து விட்டு சீக்கிரம் மூடு. அது வேறு மூட வைக்கணும். மூட வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ லிஃப்ட்டு கிளம்பிடுச்சு. ஸ்கிப் பண்ண வேணாம், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த கட்சின் நானே இப்போ தான் பார்க்குறேன். கட்சின் பார்க்கல, கேம் மட்டும் முடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் இந்த எவிடன்ஸில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அந்த பேயை கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குது எல்லாத்தையுமே. ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கலன்னா அது என்ன ஆகும்னா கேண்டில் ஆஃப் ஆகிடும், அந்த லைட்டு மட்டும் டிம்ட்டு படிக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் கரெக்டாக எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால் கரெக்டாக நீங்கள் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, என்ன ஆச்சு? அவ்வளோதாங்க, கேம் ப்ளே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இந்தமாரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. ஒருத்தர் இந்த கேம் கேட்டார் நம்ம சப்ஸ்கிரைபர், அதனால தான் இதை போட்டோம். அவர் வந்து டோர்ஸ்லாம் கேட்டார். ஆனால் நம்ம தி கோஸ்ட் எடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவாக அதை நான் எடுக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.